பல்லாயிரம் போராளிகளை மண்ணுக்குள்ள தாண்ட போட்டு நிற்கின்றோம். அவர்கள் சிந்திய இரத்தத்துக்கு என்ன என்ன நீதி, என்ன விலை, அதுக்கு பரிகாரமாக என்ன வரப்போகின்றோம்? துரோகம் செய்ய போறோமா, பிந்தளவு செய்ய போறோமா, சொத்து சேர்க்க போறோமா? சங்கு சின்னம் ஒரு பொது சின்னமாக சுயேட்சை குழுவாக எடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில். அந்த பிரபலியத்தை கொண்டு நாங்கள் நிறுத்தினால் வாக்கு விழும் என்ற ஒரு எண்ணம். அப்படி என்றால் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த செயல்பாட்டை பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் அதனால சில பேரால மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சங்கு சின்னத்தை அப்படி என்றால் உண்மையான தமிழ் தேசியத்தை நேசித்து அல்லது மக்களுக்கான விடிவை நோக்கி அந்த அமைப்பு பயணிக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாகப்படுகிறது. இல்ல, அதுக்குள்ளே சங்கு கூட்டணிக்குள்ளே அது எல்லாரும் 100% உண்மையாக இருக்கவில்லை. இவர்களை நாங்கள் நம்பியும் இல்லை. இவர்கள் நிச்சயமாக எங்களை போன்றவர்களை குழி தோண்டி புதைப்பதற்கு தான் அவர்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருப்பார்கள். 2 பேர் எங்களுடைய கூட பிறந்த சௌரம் மாவீரர்கள். நாங்கள் தமிழரசு கட்சி சுயாட்சி கழகம் என்ற அந்த பாரம்பரியத்தை பின்னணிய கொண்ட ஒரு கட்சியாக வந்த வாரிசுகள். அந்த வகையிலே எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது, எங்களுக்கு இனமானம் இருக்கிறது, இனப்பற்று இருக்கிறது, மண்பற்று, மக்கள் பற்று, தேசப்பற்று, விடுதலை உணர்வு அத்தனையும் எங்களோட ஊறிப்போன உண்டு. எங்களுக்கு தேவை அரிசி பருப்பு சீனி, எங்களுக்கு சீனி தொழிற்சாலை, அது இந்த பலாலியை துறந்தேன் அங்க புனரமைச்சேன் எல்லாம் அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட பிரச்சனைன்றது வேற. எங்களுக்கு இணைந்த வடகிழக்கு மாகாணத்தில் எங்களுக்கு ஒரு மாநில சுயாட்சி தாங்க. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே முதற் தடவையாக வடக்கு மக்களுடைய மனங்களை வென்றவராக அனுரகுமார் திசாநாயக்க அவரும் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியும் இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் தேசிய கட்சிகள் என்று பல கட்சிகள் உருவெடுத்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் நிலைக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பெருவெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இந்த 75 வருட கால தேர்தலில் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது மன்றா, அதாவது இதுவரை காலமும் ஆண்டு வந்த கட்சிகள் பெறாத ஒரு 159 ஆசனத்தை தனிப்பெரும்பான்மையாக ஒரு கட்சி பெற்றிருக்கிறது என்றால் வரலாற்றிலே முதல் தரம் இதாகத்தான் இருக்கின்றது. அதே போல கடந்த பாராளுமன்றத்திலே 3 ஆசனங்களை வைத்திருந்த கட்சி இப்பொழுது 159 எடுத்திருக்கிறது என்றால் இதுக்கு ஒரு காரணம் என்னென்று சொன்னால், தென்னிலங்கையை ஆட்சி செய்தவர்கள் மீது தென்னிலங்கை மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கிலே தமிழ் தேசியம் என்ற பெயரிலே ஒரு சாரர் தமிழ் தேசியம் சார்ந்து, இன்னொரு சாரர் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே ஒரு வியாபார ஒரு படுபோக்கிரித்தனமான ஒரு பின்கதவு அரசியலை செய்ததன் விளைவு. அத்தோடு இன்னொரு சாரர் வடகிழக்கிலே இணக்க அரசியல் என்று அரசோடு ஒட்டி உறவாடி ஆனால் மக்களுக்கு எதையும் சரியாக செய்யாதது இன்னொரு காரணம். கடந்த 30 வருடங்களாக அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த பொது தேர்தலில் 50,000 வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரியோ பிள்ளையோ அவன் ஒரு தமிழ் தேசியம் என்ற பாதையிலே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறான். ஆனால் நேற்று வந்த சுயேட்சை குழு யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் ஆயுத போராட்டத்திலே 40 வருடங்களை கடந்திருக்கக்கூடிய இயக்கங்களை கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கிட்டத்தட்ட அதுக்குள்ளே 40 வருடத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆயுத போராட்டத்திலே அரசியலில் ஈடுபட்டவர்கள், மக்கள் மத்தியிலே இருந்து சேவை செய்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய பின்கதவு அரசியல் தான் காரணம். அதிலே எல்லாரையும் நான் கூற சொல்ல மாட்டேன். மற்றது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வட்டாரத்திலே 4வது இடத்திலே வந்து தோல்வியை தழுவினர் கூட பாராளுமன்ற வேட்பாளருக்கு வருகின்றார்கள். அப்படியாக பலவீனமானவர்களை போடுகின்ற பொழுது இதே ஓடுற குதிரைக்கு நீங்க பந்தயம் கட்டுறீங்களா அல்லது நொண்டி குதிரைக்கு பந்தயம் கட்டுறீர்களா?
என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய கையாக்களை, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை, தங்களுக்கு தலையாட்டுகிறவர்களை, தங்களுடைய கைப்பொம்மைகளை அவர் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கள்ளனாக இருந்தாலும் பரவாயில்ல, கொள்ளக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, கொலகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு பல குற்றவியல் வழக்குகள் இருந்தாலும் பரவாயில்ல, கடத்தல்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னுடைய ஆள், அதுக்காக நான் அவனை சிபாரிசு செய்கிறேன். அப்ப இந்த நிலைமை இருந்தால் எப்படி மக்கள் மத்தியிலே இந்த கட்சிகள் வெல்லும்? அதனபடியால இதுவும் ஒரு காரணம் தான் இந்த பின்னடைவுக்கும் அந்த ஜேவிபியினுடைய பேரெழுச்சிக்கும். நீங்க 40 வருஷம் மக்களோட இருந்தேன்னு சொல்றீங்க, 40 வருஷம் தமிழ் தேசியத்தோட வாழ்ந்தேன்னு சொல்றீங்க, 40 வருஷம் போராடினு சொல்றீங்க, 40 வருஷம் மண்ணுக்கு மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக நீதியாக உழைத்த நீங்கள் என்று சொல்றீர்கள். அப்படி உழைத்திருந்தால் நீங்கள் நேர்மையானவர்கள் என்றால், உத்தமர்கள் என்றால், தூய்மையானவர்கள் என்றால், புனிதர்கள் என்றால் மக்கள் மனதிலே இருந்து நீங்களே தூக்கி எறியப்பட வேண்டும். ஆனபடியால நீங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு ஆட்கள். இது முடிஞ்ச சரித்திரம். இவர்கள் இனி தலை தூக்கவே முடியாத அடுத்த ஒரு 20 வருஷத்திற்கு எங்களுடைய பலத்தையோ அல்லது எங்களுடைய கொள்கையையோ எங்களுடைய எதிர்கால அரசியல் வேலை திட்டங்களையோ நாங்கள் ஒற்றுமையாக முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நிலைமையும், அதே நேரத்தில் இப்படி உடைஞ்சு சிதறி நிற்கிறதால் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு தான் தொடர்ந்து இந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு போய்கொண்டிருக்கும். அவர்களுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய செல்வாக்கும் மக்கள் மத்தியிலே கூடிக்கொண்டு போகும். எங்களுடைய உடைவும் பிரிவும் என்பது அவர்களுக்கு சாதாரணமாக மாறும். ஓரணியிலே நின்று ஒரு சின்னத்திலே ஒரு கட்சி பேரிலே ஒரு சின்னத்திலே ஓரணியாக பேரணியாக திரள்வோம் என்றால் மக்கள், ஆனால் கொள்கையிலே நாங்கள் உறுதியாக ஒரு ஆட்கள். இது முடிஞ்ச சரித்திரம். இவர்கள் இனி தலை தூக்கவே முடியாத அடுத்த ஒரு 20 வருஷத்திற்கு எங்களுடைய பலத்தையோ அல்லது எங்களுடைய கொள்கையையோ எங்களுடைய எதிர்கால அரசியல் வேலை திட்டங்களையோ நாங்கள் ஒற்றுமையாக முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு நிலைமையும், அதே நேரத்தில் இப்படி உடைஞ்சு சிதறி நிற்கிறதால் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு தான் தொடர்ந்து இந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு போய்கொண்டிருக்கும். அவர்களுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய செல்வாக்கும் மக்கள் மத்தியிலே கூடிக்கொண்டு போகும். எங்களுடைய உடைவும் பிரிவும் என்பது அவர்களுக்கு சாதாரணமாக மாறும். ஓரணியிலே நின்று ஒரு சின்னத்திலே ஒரு கட்சி பேரிலே ஒரு சின்னத்திலே ஓரணியாக பேரணியாக திரள்வோம் என்றால் மக்கள், ஆனால் கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றால் அதுக்களும் போலி தேசியவாதிகளை மக்கள் நிராகரித்து ஏற்கனவே இனங்கண்டு மோசடிக்காரர்கள், இவர்கள் பின்தட அரசியல்காரர்கள் கூட அதுக்குள்ள வந்தாலும் கூட அவர்களை நிராகரித்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஒற்றுமைக்கு கை கொடுத்து எங்களுடைய உரிமை போராட்டத்தை ஒற்றுமையாக நீங்க முன்னெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அதை ஆணையாக உங்களை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பாரிய சந்தேகம் இருக்கு. வடகிழக்கிலே உள்ள கட்சிகளுக்குள் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தி தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கின்ற ஒரே கூட்டணி எங்களுடைய கூட்டணி தான் என்று சொன்னார் உங்களுடைய சங்கு கூட்டணியைச் சேர்ந்த உங்களுடைய ஊடக பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற குருசாமி சுரேன் அவர்கள். அதே நேரத்திலே அவர் இந்த மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை, மக்களுடைய வாழ்விடங்களை விடுவித்ததாகவும், அதே இடத்திலே போராளிகளுடைய விடுதலைக்கு தானும் தன்னுடைய தலைவரும் தான் உழைத்ததாக கூட அவர் மிக பெரும் அறிக்கை ஒன்றை கூட வெளியிட்டிருந்தார். இது எந்த உண்மை அல்லது யதார்த்தமானதாக இருக்கிறது? இல்லை, அவருடைய ஊடக பேச்சிலே அவர் சொல்லுகின்றார் பலாலி விமான நிலையத்தை திறப்பதற்கு தான் காரணம் என்றும் அதை புனரமைப்பதற்கு தான் காரணம் என்றும், ஆனால் நல்லாட்சி அரசிலே இலங்கை இந்திய அரசுகள் இணைந்து நான் நினைக்கிறேன் 300 கோடி ரூபாய் இந்திய மத்திய அமைச்சு ஒதுக்கி இலங்கை வெளிவிவகார அமைச்சு, இந்திய வெளிவிவகார அமைச்சு, இலங்கை இந்திய வெளிவிவகார செயலாளர்கள் எல்லோருமாக இணைந்து 2 அரசுகளுக்களே, அதாவது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் விமான போக்குவரத்து அமைச்சும் இணைந்து 2 அரசுகளுக்களே செய்து கொள்ளப்பட்ட நாடுகளுக்களே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே தான் பலாலி விமானம் புனரமைக்கப்பட்டது. அதுக்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு காங்கேசன்துறை துறைமுகமும் கூட அப்படித்தான் புனரமைக்கப்பட்டு கப்பல் ஓடுவதற்கான வழிவகைகளும் செய்யப்பட்டது. ஆனால் இது அவர் குறிப்பிட்டது போல குருசாமி இங்க துறந்து வைக்கவும் இல்லை,
இல்லை. அவர் பேச்சுவார்த்தை நடத்தின இந்திய தரப்பிட்ட வேணுமென்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதர அதிகாரிகள்கிட்ட கேட்டாலும், கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதர ராஜதந்திரிகள்கிட்ட கேட்டாலும் கூட இவருக்கு எள்ளளவிலும் இதிலே பங்கு இல்லை என்றுதான். மற்றது இவரும் இங்க துறந்து வைக்கவும் இல்லை, இவர் இந்த இதுல கலந்து கொள்ளவும் இல்லை. இது ஒரு 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 போலி பிரச்சாரம். இதை மிகப்படுத்தி ஒரு பொய். அது மட்டுமில்லை, மக்களை கவர்வதற்காக அல்லது மக்கள் மத்தியிலே தன்னை மிகப்படுத்தி காட்டி தான் இவ்வளவு வல்லவர் என்று சொல்வதற்காக, வாக்கை சேகரிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு புனையப்பட்ட பொய். மற்ற அரசியல் கைதிகளை இவர் விடுதலை செய்யவில்லை. ஆனால் அதிலே இல்ல இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலங்களுடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கைகள் அழுத்தங்கள் கொடுத்தார்கள், சில ஆதரவுகளும் கொடுத்தார்கள். ஆனா அரசியல் கைதிகள் விடுதலை என்னென்று விடுதலை நடந்த சொல்லுங்க. அப்பம் 2 மாதம் விடுதலையாக இருக்க பொது மன்னிப்பு, 1 மாதம் விடுதலையாக 30 வருஷம் இருந்தவருக்கு ஒரு வழக்கு தீர்த்து குற்றஞ்சாட்டப்பட்டு அந்த குற்றவாளியை சிறையில அடைக்கப்பட்டிருந்தவருக்கு 1 மாதத்தால விடுதலை, 2 மாதத்தால விடுதலை, 3 மாதத்தால விடுதலை. அவையர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து 10 பேரை விடுதலை செய்தோம், 5 பேரை விடுதலை செய்தோம். போலி பூச்சாண்டி விடுதலை. இதெல்லாம் அரசியல் நாடகம். அவருக்கு ஒரு 30 வருஷம் இருந்ததுக்கு 3 மாதம் இருந்துட்டு வெளியில வர தெரியாதா? மற்றது லக்கா நிறுவனம் கொடுத்த காசுக்கு இவளுக்கும் அந்த தொடர்பும் இல்லை. அவங்க தாங்களா, நான் நினைக்கிறேன் இந்த கோமகன் என்று சொல்ற ஒரு தம்பி இருக்கிறார் கொட்டடியிலே. அவர் முன்னாள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியினுடைய ஒரு மாநகர உறுப்பினர் அந்த காலத்தில் எனக்கு அறிமுகம். அவர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு ஒரு அமைப்பையும் வச்சிருந்தார். அவரும் ஒரு அரசியல் கைதியாக அங்கே உள்ளே இருந்தவர். அவர் தான் இந்த முயற்சிகளை எடுத்து அவர்களுக்கான விடுதலை, வழக்கு பேசுறது, காசு கொடுக்குற உதவிகளை செய்தார் என்றதை நான் அறிஞர்.